First of all, thank you for the introduction. ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னோட படத்தை கொண்டு வந்து உங்க எல்லாத்தையும் மீட் பண்றது. இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு ப்ளூ ஸ்டார் கடைசியா வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி மிஸ் திஸ். உங்க முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட் படத்தை கொண்டு வந்து காமிச்சு உங்ககிட்ட அதை இன்ட்ராக்ட் பண்ணுறோங்கிறதே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கடவுளுக்கு நன்றி. இன்னைக்கு அம்மா சொல்லி அமிச்சாங்க, இந்த ஆடி அமாவாசை முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள். எல்லா முன்னோர்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நம்ம சினிமா குடும்பத்தோட முன்னோர்களான பாக்யராஜ் சார் இருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே அவங்க பண்ண கலை படங்கள், அவங்க இருந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறவங்கலாம் கேட்டாங்க, என்ன சார் படமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. இல்லைங்க பண்ணிருக்கேன், கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு, வந்துடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, என்ன மச்சான் படம் இங்கே எப்போ வருதுன்னு. அப்புறம் வீட்டில் கேட்டாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கனடியை பார்த்து நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா படம் வருது அப்படின்னு. ஸோ சில டைம் சில படங்கள் பண்ணுறதுக்கும் அதோட ஓன் டைம் எடுத்துக்கும். அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு ஃப்ரைடேல என் படம் வந்தாகணும்னு அட்டண்டன்ஸ் போடணும்னு நினைக்கிற ஆள் இல்லைன்னா, ஒரு படமும் ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ அதனால ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணணும் நான் பண்ணவே இல்லை. இந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. விக்னேஷ் ராஜா ஃபர்ஸ்ட் எழுதின கதை இது. ஒரு மாதிரி இப்போ சினிமா கொஞ்சம் மாறின மாதிரி எனக்கு தோணுச்சு. கதை விட அதோட ஸ்க்ரீன் பிளே என்னவா இருக்கும், அது தியேட்டருக்கு போனால் என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் கதையா பார்த்தா இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கு. பட் அதோட ஸ்க்ரீன் பிளே, அது கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா நான் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸோட சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ மொமெண்ட்ஸ் இருக்கும். டைரக்டர் சொன்ன மாதிரி பெண்கள் ரசிக்கக்கூடிய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது பெண்களோட கஷ்டங்களை பத்தி பேசுற படம் அப்படிலாம் இல்லை. இது நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்கு, விமன் மாஸ் மொமெண்ட்ஸே இருக்கு. அதாவது எம்பவரிங்கான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு உமன் ப்ரொடியூசர் பேக் பண்ணும்போது அது இன்னமும் ஆர்கானிக்கா இன்னும் சின்சியரா அது லேண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றதுதான், அவங்கவுங்க படத்தை பத்தி அவங்க சொல்லுவாங்க, நாங்க இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு. பட் இந்த வாட்டி நான் அடிச்சு சொல்றேன், இந்த படம் நின்று பேசும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது வந்து, நீங்க கதைகள் நல்லா சூஸ் பண்றீங்க, ஸ்டோரி செலக்ஷன்